என்னங்க பாக்ஸாக வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக இருந்தால் டெஸ்டினேஷனும் கரெக்டாக தாங்க இருக்கும். கார்டனுக்கும் அதே ரூல் தான். கார்டனிங்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மண் கலவையும் அதுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியோட அளவும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க சாயில் மிக்ஸில் இருந்து ட்ரிப் இரிகேஷன் வரைக்கும் கம்மியான சன்லைட் இருந்தாலும் எப்படி ஹெல்தியான கார்டன் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பிளான்ட்ஸ்க்கு ஸ்ட்ராங் பேஸ் வேணும்னா மண் கலவை தான் சீக்ரெட். நான் ஃபாலோ பண்ண சிம்பிள் ரேஷியோ என்னென்னா 4 பங்கு கொக்கோபிட், 3 பங்கு செம்மண், 3 பங்கு வெர்மி கம்போஸ்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா 4:3:3 ரேஷியோ பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் சக்ஸஸ் கன்ஃபார்முங்க. இப்போ நம்ம பாக்ஸாக இருந்த கொக்கோபிட்டை தண்ணி நல்லா விட்டு ஊற வச்சு நல்லா ஊற்று விட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சிங்க்கு போயிடலாம். கோகோபிட் மேலே இப்போ நம்ம செம்மண்ணை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக கலக்குங்க. பாட்டிங் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, பிளான்ட்க்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும். இப்போது க்ரோ பேக்ஸில் சீட் போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சீடை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மண் போட்டு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். இதில் அவரை போடுறேன். இதுக்கு 1 inch ஹோல் போட்டு மூடி விட்டுறேன். சீட்ஸ் போட்டு முடிஞ்சதும் ஹெவியாக வாட்டர் ஊற்றக்கூடாது. ஜென்டலாக ஸ்ப்ரே இல்லைன்னா கையில் கூட தண்ணி தெளித்து விட்டால் கூட போதும். சீட் ட்ரேக்கு ஒரு ஹோல்லையும் நமக்கு தேவையான விதைகளை போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வாங்க. 2-3 லீவ்ஸ் வந்த அப்புறம் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். சின்ன சீடாக இருந்தால் சர்ஃபேஸில் போட்டு லைட்டாக சாயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். பெரிய சீடாக இருந்தால் 1 inch டெப்த்து போதும். சிம்பிளான ரூலுங்க. சீட் சைஸோட 2 மடங்கு டெப்த்துக்கு மேலே போடவே கூடாது. ஒரு 3 to 5 டேஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதை பார்க்குற ஃபீலிங்கே வேறு லெவலுங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்கும். சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஓவர் வாட்டரிங் அவாய்ட் பண்ணுங்கள். டைரக்ட் ஹார்ஷ் சன்லைட்டில் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு வைக்காதீங்க. ஈவினிங் டைம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினா ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். இப்போது ட்ரிப் இரிகேஷன் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் தான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆரோஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா ட்ரிப்பை நகராமல் இருக்கிறதுக்காக பிளான்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது எமிட்டர் டிப்பர். இது மூலிமா தான் வாட்டர் வெளியே வரும். அண்ட் டெஃப்லான் டேப். எல்போ கனெக்டர்ஸ் வேணும். தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கனெக்டர்ஸ் இருக்குது. கேட்பல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டீ கனெக்டர்ஸ் அதுவுமே தேவைப்படுற இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் பஞ்சர் கொடுத்துருக்காங்க ஹோல்ஸ் போடுறதுக்காக. ஸ்ட்ரைட் கனெக்டர்ஸ் இருக்குது. என்கேப் கொடுத்துருக்காங்க. இதை பைப் லைன் எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீடர் டம்மிஸ் கொஞ்சம் இருக்குது. எதுனா ஹோல்ஸ் மிஸ்டேக்கனாக போட்டுட்டா இதை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். டேப் அடாப்டர், ஒரு 16 mm மெயின் சப்ளை லைன் அண்டு ஒரு 4 mm ஃபீடர் லைன் இருக்குது. இந்த பேசிக் ஐட்டம்ஸ் இருந்தால் போதுங்க, ட்ரிப் இரிகேஷன் செட்டப் அற்புதமாக பண்ணிடலாம். இப்போ வாங்க சிம்பிளாக அப்படியே முடிச்சு விட்டுறலாம். இப்போது நம்ம வாட்டர் சோர்ஸில் இருந்து நம்ம செட் பண்ணியிருக்க கார்டன் செட்டப் வரைக்கும் ஒரு மெயின் ஹைவே மாதிரி ஃபுல்லாக அப்படி போட்டுடலாம். நல்லா நீட்டி விட்டாச்சு ஃபுல்லாக. கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் கீழேயும் கொஞ்சம் க்ரோ பேக்ஸ் நாங்கள் ஸ்டாண்ட் மேலேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் பைப் லைனை இழுத்து விட்டாச்சு.
இப்போது மெயின் பைப்பில் இருந்து ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ் வர மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி பைப்ஸை கட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணி ஆரோ இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எமிட்டர் அட்டாச் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமே, இதனால என்ன அட்வான்டேஜு? இது மூலிமா உங்களுக்கு ஓவர் வாட்டரிங் இருக்காது, பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காது. ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரிங்கோட ஒர்க்கு பாதி அளவு குறைஞ்சிருங்க. இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுங்க. ட்ரிப்பில் வாட்டர் ஃப்ளோ கண்டினியூஸாக வரக்கூடாது, ட்ராப்பாக தான் வரணும். இனிஷியல் ஸ்டேஜ் பிளான்ட்ஸ்க்கு ஒரு செகண்டுக்கு 1 or 2 ட்ராப்ஸ் போதும். ட்ராப்ஸ் மண்ணில் விழுந்து உடனே மறைஞ்சிடணும், சர்ஃபேஸில் நிற்கக்கூடாது. அப்படி இன்கேஸ் சர்ஃபேஸில் நிற்குதுன்னா வாட்டர் ஜாஸ்திங்க, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். இங்கே ஸ்ப்ரிங்க்லரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வீக் க்ரோத். நமக்கு ஃபுல் சன் இல்லைங்க, ரொம்ப கம்மியான சன்லைட் தான் இருக்குன்னு தெரியும். ஆனால் க்ரோத் பார்த்தா ஃபர்ஸ்ட் வீக்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் வீக்கில் பாருங்கள், இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக எப்படி செடி நிற்கிதுன்னு. ஸோ ஃபுல் சன் இல்லைனாலும் கார்டன் முடியாதுன்னு யாருங்க சொன்னால்? கரெக்டான சன், கரெக்டான வாட்டரிங் இருந்தால் போதும், நம்ம ஹெல்தியான கார்டனை மேக் பண்ணலாம். கார்டனிங்கிறது ஒர்க் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹாப்பி ஸ்பேஸும் கூட. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கார்டனிங் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிளான் க்ரோ பண்ணணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். பாய் பாய், ஹாப்பி கார்டனிங்.